அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறது? அதாவது இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்தை யோசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு இன்னும் அற்புதம் செய்யலையே, நான் இந்த வீடு கட்டுறதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் நடக்கலையே, இந்த திருமணத்துக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி பல தேவைகளோடு பல காரியத்தோடு நீங்கள் காத்து 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 உட்கார்ந்திருந்து ஒருவேளை நீங்க வெறுத்து போயிருக்கலாம். ஒருவேளை அதை நினைச்சு இன்னை வரைக்கும் நடக்கலையேன்னு சொல்லி அந்த வேலையை நீங்க விட்டிருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது ஒரு வார்த்தைய அவ்வளவு அழகா சொன்னார். நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாய் தாவீது துதித்து பாடியிருக்கிறார் பாருங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஐயோ, நான் பல கோணத்துல பல காரியத்தோடு பல தேவைகளோடு இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஜெபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இதுவரைக்கும் என்னுடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கலையே, இதுவரைக்கும் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தராம இருக்கிறாரே அப்படின்னு நீங்க பல கோணத்துல நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். அததான் எவ்வளவு அழகா இங்க சொல்லப்படுது பாருங்க. பொறுமை என்கின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருகிறது. அந்த பொறுமையா நீங்க கேட்கத்தான் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு தெய்வம் கட்டளை கொடுப்பாராம். அப்பதான் அந்த பொறுமையை பார்த்து தான் அவர் உங்களிடமாய் அவருடைய செவியை சாய்ப்பாராம். எவ்வளவு அழகா சொல்லப்படுது பாருங்க. சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்னைக்கு நீங்க கூப்பிடுகிற சத்தமெல்லாம் அவருடைய செவிக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் கூப்பிடுவார்கள் என்று சொல்லி என் தேவன் இரவும் பகலும் அவருடைய செவிகள் திறந்த வண்ணமா இருக்கிறதாம். நீங்கள் எதற்காக கூப்பிடுகிறீங்க? உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? உங்களுக்கு நடக்கணும்? நீங்க எதை குறித்து புலம்பிட்டு இருக்கிறீங்க? என்னெல்லாம் தடையா இருக்குது? எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாராம். அவர் உங்க பக்கமா செவியை சாய்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு அற்புதமும் அடையாளமும் நடக்கும். அவர் உங்கள் பக்கம் செவியை சாய்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பொறுமை தேவை. அல்லேலூயா. எடுத்த ஒன்னையும் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். அவரிடத்தில் நீங்கள் அநேக நேரங்களில் அநேக நாட்கள் காத்திருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். காத்திருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தாதான் அதனுடைய மேன்மை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவர் கொடுக்கிறது அப்பதான் உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும், பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொறுமைக்கு ஒரே ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் ஆபிரகாம். அவருடைய பொறுமையை நீங்கள் பார்த்தது உண்டா? அவருடைய தாழ்மையை நீங்கள் பார்த்தது உண்டா? அவர் பொறுமையாக உட்கார்ந்து என் தேவனிடத்தில் தாழ்மையாக இருந்து என் தெய்வம் கொடுத்த வாக்கை ஒரு நாள் காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர் பொறுமையோடு காத்திருந்தாராம். ஒரு நாள் அவருடைய செவி என் பக்கம் திரும்பும், அவருடைய செவி என் பக்கம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் அவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுப்பார் என்று நம்பி உட்கார்ந்தார். ஆனால் அவருடைய பொறுமையும் அவருடைய நம்பிக்கையும் வீணாகவில்லை. அல்லேலூயா. என்ன அழகா இந்த வேத வசனம் கத்துக் கொடுக்குது பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஒரு நாள் என்னை உயர்த்துவார் என்று காத்திருக்கிறேன், ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார் என்று காத்திருக்கிறேன், ஒரு நாள் எனக்கு ப்ரமோஷனை கொடுப்பார் என்று காத்திருக்கிறேன், ஒரு நாள் என்னுடைய திருமண காரியம் வாய்க்கும் என்று காத்திருக்கிறேன், ஒரு நாள் எனக்கு உண்டான ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நான் காத்திருக்கிறேன், அது ஒரு நாள் நடக்கும். அந்த பொறுமையின் மித்தம் எங்களுக்கு ஒரு பலன் இறங்கி வரும் என்று ஒருவேளை இன்னும் அநேக காரியத்தை நினைத்து கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே என் தேவனுடைய செவி உன் பக்கமாய் திரும்புகிறது. உன் பக்கமாய் அவருடைய செவி திரும்பும் பொழுது தெக்குத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல உங்கள் பிரச்சனைகளும் திரும்பும், உங்களுடைய பாடுகளும் திரும்பும், உங்களுடைய கண்ணீரும் திரும்பும், உங்களுடைய துக்கமும் மாறும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தை நிமித்தம் உங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன அழகா
எவ்வளவு பொறுமையா தாவீது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார். இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுவார் பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய செவி உங்கள் அண்டையிலே திரும்புகிறது. உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து அந்த செவி உங்களுடைய சத்தத்தை கேட்கிறது. உங்களுடைய கண்ணீர் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் அவருடைய செவியிலே கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் இறங்கி வரப்போகிறது. அந்த பதில் யார் என்று கேட்டால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அதுக்குண்டான ஒரு பதில். அல்லேலூயா! என்ன அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்டது, இதுவரைக்கும் விட்ட கண்ணீர் அவருடைய கரத்திலும் அவருடைய பரத்திலும் அவருடைய துருத்திலும் இருந்திருக்கிறது. அதுக்குத்தான் இந்த காலை வெளியில யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்காக இந்த காலை வெளியில் அவர் அனுப்புகிறார். அவருடைய செவியை உங்கள் அண்டிலே திருப்பி விட்டார். நிச்சயமாய் நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்ததை கர்த்தர் வாக்கிய பண்ண போகிறார். உங்களுக்கு திருமணம் வாக்கியம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வாக்கியம், உங்களுக்கு நன்மை வாக்கியம், உங்களுக்கு வேலை வாக்கியம், இனி உங்களுக்கு வருமானங்கள் வாக்கியம், இனி வேலை ஸ்தலத்தில் நிரந்தரமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் வாக்கிய செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் ஒரு மகனை பார்த்து சொல்லுகிறார், தம்பி நீ பயப்படாதே, கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துகிறார். நீ எங்கெல்லாம் போய் நீ வேலை தேடிக்கொண்டிருந்தியோ இதுவரைக்கும் உனக்கு கிடைக்கல, ஆனாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கு ஒரு மகிமை உண்டாகும், அந்த இடத்துல உன்னை கனம் பண்ணத்தக்கதான ஒரு காரியம் நடக்கும். என் தேவன் உன் பக்கமாய் செவியை திருப்பி விட்டார். நிச்சயமாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண்ப. இதுவரைக்கும் இருந்த வறுமை இனி உன் வாழ்க்கையில் இல்லை என்று என் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஜெனிஃபர், கர்த்தருடைய பேரை எனக்கு முன்பதாக காட்டுகிறார். இதுவரைக்கும் உன்னுடைய அலைச்சல் பெரிதாக இருந்தது, இனி உனக்கு அலைச்சல் இல்லை, இனி உனக்கு கண்ணீர் இல்லை, இனி உனக்கு துக்கம் இல்லை. உன்னுடைய முந்தின எல்லா காரியத்தையும் என் தேவன் ஒழித்து விட்டார். ஜெனிஃபர், கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். உன்னையும் உன்னுடைய கணவரையும் உனக்கு இருக்கிற 2 பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த போகிறார். உன்னுடைய உயர்வு பக்கமாய் கர்த்தர் திரும்பி இருக்கிறார். அவருடைய செவி உன் பக்கமாய் திரும்பி இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் உன்னை வாழ வைக்க போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2 முறை நீ மரணத்துக்கு நேராக போயிருக்கிற உன் மரண கண்ணிகளை என் ஆண்டவர் எடுக்கிறார். இதுவரைக்கும் இருந்த உன் தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. அவர் வாக்கு கொடுக்கிறார். உன் பக்கமாய் செவி திரும்பி இருக்கிறது. எவ்வளவு விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், அந்த விண்ணப்பத்துக்கு உண்டான பதிலை கர்த்தர் அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நீர் ஒரு வார்த்தை கொடுத்தீர், பொறுமையுடன் காத்திருந்தேன், அந்த பொறுமையின் மித்தம் கர்த்தருடைய செவி என் பக்கம் திரும்பினது என்று வாசிக்கிறது போல ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகள் அநேக ஜெப விண்ணப்பங்கள், ஜெப குறிப்புகள், ஜெப வேண்டுதலோடு காத்திருந்திருக்கார்களப்பா. காத்திருந்ததுக்கு உண்டான ஒரு பலனை நீர் இப்பொழுது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து பரிந்து பேசி நீங்க அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா, கிருபையில் மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.